Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today. அமெரிக்காவின் மத்திய வங்கியான பெடரல் ரிசர்வின் அடுத்த தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான 5 பேர் கொண்ட பட்டியலை கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் உறுதிப்படுத்தியுள்ளார். ஜெரோம் பவல் பதவி முடிவிற்கு வரும் நிலையில் இந்த புதிய தலைவர் அடுத்த ஆண்டு பொறுப்பேற்பார். இந்த ஆண்டு இறுதிக்குள் புதிய தலைவரின் பெயர் உறுதி செய்யப்படும் என்று அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். அவரின் இந்த முடிவு காரணமாக சர்வதேச அளவில் தங்கம் விலையில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகிறது. அவரின் இந்த முடிவு காரணமாக சர்வதேச அளவில் தங்கம் விலையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அது பற்றி விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்பாக இன்று தங்கத்தின் விலை எப்படி இருக்கிறது என்பதையும் பார்க்கலாம். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 91,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 11,450 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. சென்னையில் இன்று வெள்ளி விலை 1 கிராம் 170 ரூபாயாகவும் 1 கிலோ வெள்ளியின் விலை 1,70,000 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தங்கம் விலை அதிரடியாக சரிந்து கொண்டிருப்பது பலருக்கும் மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது. இருப்பினும் டிரம்ப் எடுக்கப் போகும் முடிவுகள்தான் அடுத்த அதிர்ச்சியை மக்களுக்கு கொடுக்க போகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அந்த நாட்டு மத்திய வங்கி, அதாவது இந்தியாவின் ரிசர்வ் வங்கி போன்ற அமைப்பிடம் கடுமையான மோதல் போக்கை கடைபிடித்து வருகிறார். அமெரிக்க பெடரல் ரிசர்வ் தலைவராக உள்ள ஜெரோம் பவலுக்கு கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்து வருகிறார் டொனால்டு டிரம்ப். மத்திய வங்கி மீது போர் தொடுக்க தயாராக இருப்பதாக அவர் வெள்ளை மாளிகை அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார். அவர் விடுத்த எச்சரிக்கையில் அமெரிக்க மத்திய ரிசர்வ் வங்கி உடனே வட்டி மதிப்பை குறைக்க வேண்டும், அதாவது நம் நாட்டின் ரெப்போ ரேட் போல உடனடியாக குறைக்க வேண்டும், இல்லையென்றால் அவரை நீக்க வேண்டியிருக்கும். அந்த மத்திய வங்கி வேண்டுமென்றால் சுதந்திரமான அமைப்பாக இருக்கலாம், ஆனால் நான் நினைத்தால் அவரை நீக்க முடியும். அவரை நீக்கிவிட்டு வரியை குறைக்க சொல்ல முடியும். அடுத்த சில வாரங்களுக்குள் வட்டி மதிப்பை குறைக்கவில்லை என்றால் கடுமையான விளைவுகளை அந்த வங்கி சந்திக்கும் என கூறியிருக்கிறார் டிரம்ப். இதற்கு ஜெரோம் பவல் அளித்திருக்கக்கூடிய பதிலில், நாங்கள் வரி குறைப்பை பல ஆலோசனைகளுக்கு பின்பே எடுப்போம். டிரம்ப் சொல்கிறார் என்பதால் எடுக்க முடியாது. அதோடு 2026 மே வரை என் பதவிக்காலம் இருக்கிறது. அதற்கு முன்பு நான் ராஜினாமா செய்யும் திட்டத்தில் இல்லை என்றும் கூறியுள்ளார். முன்னதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தொடங்கியுள்ள உலகளாவிய வர்த்தக போரின் காரணமாக அமெரிக்கா மற்றும் பல உலக நாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பொருளாதார வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். இதன் விளைவுகள் மிக மோசமாக இருப்பதாக அமெரிக்க பெடரல் ரிசர்வ் தலைவர் ஜெரோம் பவலும் எச்சரித்துள்ளார். முக்கியமாக டிரம்ப் செய்யும் ஒவ்வொரு மூவும் அதிக பணவீக்கம் ஏற்பட காரணமாக மாறியுள்ளது. இதனால் நடுத்தர வர்க்கத்து மக்கள்தான் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் என எச்சரித்திருக்கிறார். டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் கொள்கை மாற்றங்கள் ஒவ்வொன்றும் அமெரிக்காவை அதல பாதாளத்திற்கு தள்ளுவதாக அவர் எச்சரித்துள்ளார். டிரம்ப் எடுக்கும் முடிவுகள் மோசமானதாக உள்ளன. அவர் எடுக்கும் முடிவுகளை கணிக்க முடியவில்லை. அமெரிக்காவை மோசமான நிலைக்கு தள்ளும் முடிவுகளாக அவை உள்ளன. தினம் தினம் மார்க்கெட் இதனால் பாதிக்கிறது. பல கொள்கைகளின் அடிப்படைகளையே அவர் மாற்றுகிறார். இதனால்தான் சிக்கலே. இதனால் பணவீக்கம் அதிகரிக்கிறது, அதாவது பணத்தின் மதிப்பு குறைகிறது. இருக்கிற பணத்தை வைத்து பொருட்களை வாங்க முடியவில்லை. டாலரின் மதிப்பு வேகமாக சரிகிறது. இதனை உடனே சரி செய்ய வேண்டும், இல்லையென்றால் அமெரிக்காவின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும். எதிர்பாராத சரிவை நோக்கி நாம் செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். இதே நிலை நீடித்தால் நாம் மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் என்று டொனால்டு டிரம்பிற்கு அமெரிக்க பெடரல் ரிசர்வ் தலைவர் ஜெரோம் பவல் எச்சரித்துள்ளார். இப்போது வட்டி மதிப்பை குறைக்க மறுக்கும் பவல் நீக்கப்படுவதால் புதிய தலைவர் வந்ததும் வட்டி மதிப்பு குறைக்கப்படும் வாய்ப்புகள் அதிகம். வட்டி மதிப்பு சதவிகிதம் குறைக்கப்பட்டால் டாலர் மதிப்பு சரியும். ஏனென்றால் வங்கியில் டாலர்களை சேமிப்பவர்கள் வட்டி மதிப்பு குறைவாக உள்ளது என்று டாலரை வெளியே எடுப்பார்கள். அதற்கு பதிலாக வேறு பொருட்களில் முதலீடு செய்வார்கள். இதனால் டாலர் மதிப்பு குறையும். பெரும்பாலும் அவர்கள் தங்கத்தில் தான் முதலீடு செய்வார்கள். இதனால் தங்கத்தின் மதிப்பு மீண்டும் வேகமாக உயரும். பொதுவாக வட்டி மதிப்பு குறைந்தால் தங்கத்தின் மதிப்பு உயரும். எனவே டிரம்ப் எடுக்கும் முடிவால் தங்கத்தின் மதிப்பு வரும் நாட்களில் சரமாரியாக உயரும் வாய்ப்புகளே அதிகம் உள்ளது. Subscribe to One India and never miss an update. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today.